ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் டூலில் எப்படி பேராகிராஃப் ஆட் பண்ணுறது, அப்புறம் டெக்ஸ்ட் டூலோட செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை எப்படியெல்லாம் ஃபார்மேட் பண்ணி நம்ம எடிட் பண்ண முடியும், என்னென்ன ஃபார்மேட்ஸ்லாம் ஆட் பண்ண முடியும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் டூலில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, டெக்ஸ்ட் டூல். இப்போ நான் ஒரு ரெடிமேடாக போஸ்ட் கார்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம நிறைய டெக்ஸ்ட்ஸை ஆட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள். என்ன டைப் ஸ்டிக் ஃபோட்டோ. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கப் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணியிருக்கேன். இது வந்து ரீசைஸ் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அது எப்படின்றது காட்டுறேன். செலெக்ஷன் டூல் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வருங்க. இதை சென்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா? இப்போ இதை ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது இப்படி இழுத்திங்கன்னா ரீசைஸ் ஆகும் கரெக்டான சைஸில். அந்த முன்னாடி சொன்னால ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு எது பண்ணாலும் டிஸ்டார்ட் ஆகாது அதுன்ட்டு. ஓகே, இப்போ வந்து இதோட கலர் எனக்கு பிடிக்கல. சம்திங் எல்லோ லைக்கில் அப்படி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுதுன்னா செலெக்ஷன் பண்ணிட்டேன். ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டேன். மேலே இருக்கு பார்த்தீங்களா, அதை தொட்டு எல்லோ கலர் வச்சுக்கலாம். பட் எல்லோ கலர் இது தெரில. ஓகே, ப்ரௌன். ஓகே, பிளாக் மாதிரியே தான் இருக்கும் ப்ரௌனும். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கும் ஸ்ட்ரோக்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஸ்ட்ரைக் சிம்பிள் வச்சுருக்கனால இப்போ ஸ்ட்ரோக் எனக்கு இதுதான் ஆட் பண்ண விருப்பம் இல்லை. ஸ்ட்ரோக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கேலிங், ரொட்டேட்டிங் இதெல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாண்ட்ஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இருங்க. பாருங்கள், மற்ற இடத்துல வச்சா நியூ டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி கேட்டதா. பாக்ஸ் சிம்பிள் மாதிரி. ஏற்கனவே டைப் பண்ண டெக்ஸ்ட் கிட்ட போனால் பாருங்கள், பார்த்தீங்களா? அந்த மாதிரி காட்டுதா. இப்போ இந்த மாதிரி நம்ம ஏதாவது நடுவில் நான் ஸ்பெல்லிங் ஏதாவது தப்பாக பண்ணிட்டேன், ஸ்டிக்கு பதிலாக ஸ்டாக்குன்னு மாற்றணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அந்த கர்சர் மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு பார்த்தீங்களா கர்சர் பிளிங்க் ஆகுது. இப்போ அதை எடிட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஸ்டாக்கை ஃபோட்டோ அப்படின்னு சும்மா டைப் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நம்ம இது இப்படி இந்த டெக்ஸ்ட்டை கூட நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, பாருங்கள், ஸ்டிக்கு ஃபோட்டோ அப்படின்னு மாதிரி தான். ஓகே, அடுத்து இருங்க. இதோட ஃபாண்ட்டையும் மாற்றலாம் அப்படின்னு சொன்னால. அது எப்படின்றத காட்டுறேன். கேரக்டர்ஸ் மேலே கேரக்டர்ஸ் தெரியுதா? அதில் போங்க. அதில் போய்ட்டு இங்கே பாருங்கள், ஃபாண்ட் டேப் இருக்கா? இதில் நமக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அது பெருசாக இருக்குது, நம்ம ரீசைஸ் பண்ண தேவையில்ல. சும்மா ஜஸ்ட்டு காட்டுறேன். வேறு பக்கத்துலேயே பாருங்கள், அந்த போல்டாக இருக்கணுமா, லைட்டாக இருக்கணுமா, இட்டாலிக்காக இருக்கணுமா, சாஞ்சிருக்கணுமா, சாய்வாக இருக்கணுமா, அந்த மாதிரிலாம் ஆச்சர் பண்ணுறது. அடுத்து அதோட ஃபாண்ட் சைஸ் பாருங்கள். இது பெருசாக இருக்குல்ல, பாருங்கள். நம்ம கர்சர்லேயே ரீசைஸ் பண்ணலாம். அப்படிலாம் அந்த ஃபாண்ட் சைஸை செலக்ட் பண்ணி கூட ரீசைஸ் பண்ணலாம். தெரியுதா? ஓகே, ஃபாண்ட் சைஸ் எப்படி பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சும்மா ஒரு பர்த்டே போஸ்ட் கார்டு, எக்ஸாம்பிளுக்கு இது பர்த்டே போஸ்ட் கார்டு மாதிரி நினச்சிக்கோங்க. பேராகிராஃப் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த டைப் டூலை செலக்ட் பண்ணிட்டு சும்மா பேராகிராஃப் முன்னாடி இருங்க. டைப் பண்ணுறேன். சும்மா நான் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா அது ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் டைப் பண்ணிட்டே போவோம். இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு நினச்சேன்னா இருங்க, இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், டைப் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் நம்ம டெலிட் பண்ணிடலாம். டைப் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த இது இருக்கா? இந்த லைனுக்கு நேராகவே இருக்கணும், சின்ன பாக்ஸில் தான் ஃபில் ஆகணும், அந்த மாதிரி நினச்சினாங்க பாருங்கள், ஒரு ஈவனாக பண்ணுன்றதுக்காக. ஓகே, எனக்கு இதுக்குள்ளே இவ்வளோவே டெக்ஸ்ட்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சின்னா அந்த மாதிரி நான் ட்ராக் பண்ணக்கப்புறம் அதுக்குள்ளே செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், நான் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், டைப் பண்ணுறல பார்த்தீங்களா? அந்த பாக்ஸ்க்குள்ளே மட்டும்தான் நம்மளோட ஃபாண்ட்ஸ் எல்லாமே செட் ஆகும். அது மீறி போகாது. உள்ளே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ண அந்த பேராகிராஃப்குள்ளே தான் செட் ஆகும். இப்போ சும்மா ரேண்டமாக கிளிக் பண்ணி காட்டுற பாருங்க. பார்த்தீங்களா? நான் டைப் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த இது கீழே தான் போகும், அந்த இதுக்குள்ளே தான் செட் ஆகும். இப்போ இருங்க, நான் ஒருவேளை ஃபுல்லாக டைப் பண்ணிட்டேன்னா என்னென்னு காட்ட பாருங்க. பார்த்தீங்களா? ஒரு ரெட் கலர் சம்திங் லைன் மாதிரி வருது, அவங்களுக்கு தெரியுதா? இது செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, ரெட் கலர்ஸ் ஒரு மைனஸ் சிம்பிள் மாதிரி போட்டு ரெட் கலர் ஒரு பாக்ஸ்க்குள்ளே வருதா? அது எதை டினோட் பண்ணுதுன்னா டைப் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே இடம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து இதை பிடிச்சி ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் மவுஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ட்ராக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸும் வந்துடுச்சு.
ஸோ எப்படி வேணுமா இப்போ நான் குட்டிஸ் பண்ணால் கூட பாருங்கள், அந்த ஸ்பேஸ்க்குள்ளே அது உள்ளே இதாக ஆரம்பிச்சுன்னு பாருங்கள். ஸோ நமக்கு வேணுன்ற மாதிரி அந்த ஷேப்ஸ் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணுன்றப்போ அது எந்த மாதிரி எடிட் பண்ணுமோ அந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஃப்ளெக்சிபிளான ஆப்ஷன்ஸ் வந்து டெக்ஸ்ட்டும் அந்த பேராகிராஃப் ஆட் பண்ணுறதுல இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது, ஸோ கலர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, அப்புறம் இந்த டெக்ஸ்ட் எல்லாமே ஒரு ஃபார்மேட்டில் எப்படி வைக்கிறது அப்படின்றத காமிச்சேன். ஓகே கைஸ், இந்த டெக்ஸ்ட் டூலை பற்றி பார்த்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம பிகினர் டுட்டோரியல் சீரிஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.